கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க ஏற்காடை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸான ஏற்காடை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்காடு வந்து ஏழைகளின் ஊட்டினே சொல்கிறாங்க. ஏன் ஏற்காடு வந்து ஏழைகளின் ஊட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் சுற்றி பார்க்குறதுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையோட கண்டினியூவில் இருக்குது. இதை வந்து சேர்வராயன் மலைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஏற்காடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 19th century வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து டூரிஸ்ட் பிளேஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற ரோட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்ட ரோடு தான். ஓகேங்களா. ஸோ இது கீழே பாட்டம்லேருந்து அப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட கீழேருந்து நம்ம மேலே போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கொண்டை ஊசி வலைகள் இருக்கும். கொண்டை ஊசி வளைவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டேர்னிங் பண்ணுற அந்த டேர்னை தான் வந்து கொண்டை ஊசி வளைவுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னே கண்டிப்பாக நம்ம இதை சொல்லலாம். ஏற்காட்டோட ரியல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஏரிக்காடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து காலப்போக்கில் வந்து ஏற்காடு அப்படிங்கிறதே மாறிடுச்சு. ஸோ இந்த ஏற்காடுடைய ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து 1515 மீட்டர்ஸ் இருக்குது. அதாவது 4970 அடின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதோட ஹையஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1623 மீட்டர். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா தேயிலை தோட்டம் இருக்குது. வால்பாறை, அந்த மேகமலை, அங்கே இருக்கிற தேயிலை தோட்டம் மாரி வந்து ஏற்காட்லேயும் வந்து தேயிலை தோட்டம் இருக்குது. ஸோ ஸ்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், நல்லா ஒரு நேச்சுரல் ஃபார்மிங் கொடுத்துருக்கு. ஸ்டில்ஸ்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணி கொடுக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு டீ தூள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரியும் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் எப்போ விசிட் பண்ண போனீங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியும் விசிட் பண்ணலாம். டீ தூள் வந்து அங்கேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். லோவஸ்ட் ப்ரைஸாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஏற்காடு போனீங்க அப்படின்னா அதை பார்க்க மறந்துடாதீங்க. இங்கே வந்து லேக்கும் இருக்குது. லேக் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே தண்ணி இருக்க சான்சஸ் இருக்குது. பட் தண்ணி இல்லாத சுச்சுவேஷனில் வந்து படகு சவாரி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் அங்கே போய்ட்டு ஸ்டே பண்ணி நீங்கள் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காட்டேஜஸ்லாம் அங்கே நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் ஒரு கால் பண்ணிவிட்டு போங்க. புக் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அங்கே இருக்கிற காட்டேஜஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ ஒன்ஸ் நீங்கள் ஏற்காடு போகணும்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அந்த காண்டாக்ட் நம்பரை வந்து யூஸ் பண்ணி அங்கே வந்து காட்டேஜஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சம்மர் டைமில் கொஞ்சம் வெக்கேஷன் டைம்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கிறது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஃப்ரீ டைம்னால் கூட பரவாயில்ல. ஸோ சம்மர் டைம்லாம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கிறது கஷ்டம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ கைஸ், என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.